ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் சண்டே ஸ்பெஷல் எஸ் லாஸ்ட்டாக ஃபைனல் எபிசோட் டெலிகாஸ்ட் ஆக போகுது. நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை. எல்லாருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே வியக்கத்தக்க வகையில் இருந்துகிட்ருக்கு. அதுலேயும் பர்டிகுலராக ஒருத்தரை பற்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். பெர்ஃபார்மன்ஸை பற்றி இல்லை, லாஸ்ட்டாக ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி நம்மளோட அமித் அவங்களோட பேர் வந்து ஒரு டாஸ்கில் வந்து பண்ணும்போது, இல்லை நீங்கள் சொல்லலை அப்படின்ற மாதிரி நிஷாவை பார்த்து சொல்லுவாங்க. ஆனால் அதை வந்து அங்கே ஒரு ரீகால் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ, அதாவது குறும்படம் வந்து போடுவாங்க. அந்த குறும்படம் போட்டதுக்கப்புறமா அமித் எதை பற்றியும் யோசிக்காமல் நிஷா கிட்ட, ஜட்ஜஸ் கிட்ட, ஆடியன்ஸ் கிட்ட எல்லார்கிட்டையுமே அவ்வளோ மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டார். தப்பு அப்படின்னும் போது அந்த மன்னிப்பு கேட்குற பக்குவம் இருக்கு இல்லையா, வேற லெவல் அப்படின்னு சொல்லணும். அந்த கிராண்ட் ஃபினாலே இருக்கு இல்லையா, அந்த கிராண்ட் ஃபினாலே முடிஞ்சுட்டு எடுத்த இந்த பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக. வர சண்டே அன்னைக்கு 3 PM வந்து இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை கிராண்ட் ஃபினாலே வந்து நடக்க போகுது. சூப்பர் சிங்கர் ஜூனியரும் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது 6:30க்கு. சண்டே ஸ்பெஷல் இதுதான். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை டைட்டில் வின்னர் யார் ஆவாங்க அப்படின்ற ஒரு போயிட்டுருக்கு. ஏன்னா பயங்கரமான டஃப் காம்படிஷன் தான் போயிட்டுருக்கு. அதனால இவங்க தான் இருப்பாங்க, அவங்க தான் இருப்பாங்கன்னு கெஸ் பண்ண முடியலை. புவியெல்லாம் பயங்கர வெறித்தனமாக விளையாடிட்டு இருக்காரு. பார்க்கும்போதே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. பாப்போம், வெயிட் பண்ணி யாராக இருப்பாங்க. உங்களோட கெஸ்ஸிங் என்னன்னு சொல்லுங்கள்.